வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடன். டேய் அது நம்ம ஹரிணி தானே? ஆமாண்டா. ஒரு வருஷமா நான் அவளை ஒன் சைடா லவ் பண்றேன்டா. அவளை எப்படா உஷார் பண்றது? டேய் ஹரிணியை லவ்லாம் பண்ணாதடா. ஏன்டா? அவளை யார் அப்ரோச் பண்ணாலும் ஒரு டெஸ்ட் வைப்பா. அதில் யார் ஜெயிச்சு பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள தான் திரும்ப லவ்வே பண்ணுவான். என்னடா சொல்ற? நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இது வரைக்கும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி எவனையுமே நான் பார்த்ததில்ல. அப்ப என்ன டெஸ்ட்? அந்த டெஸ்ட் என்னன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே. டேய் அவளை உஷார் பண்ணி திருப்பி அவளை லவ் பண்ண வைக்கிறேன்டா. டேய் அவசரப்படாதடா. இப்படி சொல்லிட்டு போன பசங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஹரிணி, உங்களை நான் ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? டெஸ்ட்டுக்கு ரெடியா நீ? அப்பா A few moments later. ஐயோ எனக்கு டெஸ்ட் வேணாம், ஒண்ணு வேணாம். ஐயோ என் லவ் வேணாம், டெஸ்ட் வேணாம். டேய் என்ன டெஸ்டா இருந்தா என்னடா? நான் பாஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஹரிணி தானே? ஆமா, நீங்க? நான் உங்களை ஒரு 1 இயரா லவ் பண்ணிருக்கேன் ஒன் சைடா. ஸோ உங்களை அப்ரோச் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் எதனா டெஸ்ட் வைப்பீங்களாமே, அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சா திரும்பி லவ் பண்ணுவீங்களாமா? அந்த டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அம்மா இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னா? விசாரிச்சுட்டு அப்படியே நானே வந்துட்டேன். இல்லை இந்த டெஸ்ட்டில் கீது நீங்கள் தோற்று சூசைடு கேஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. அது தோக்குறவனுக்கு, நான் ஜெயிக்க பிறந்தவன். ஜெயிச்சுட்டு அப்படியே லவ் பண்ணிக்கலான்னு ஒரு வாங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை. ஆகா ரூம்லாம் லாக் பண்றாளே. ஆகா ஏய் என்ன பண்ற? இந்த டெஸ்ட் என்ன? நீ நினைக்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாம் இல்ல. அந்த சேர்ல உட்காரு. என்ன டெஸ்ட்? சாதாரணமாகவே என்கிட்ட எந்த பசங்க அப்ரோச் பண்ணாலும் 3 டெஸ்ட் இருக்குது, அதில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களை திருப்பி லவ் பண்ணணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வருவேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட் கூட பாஸ் ஆனது கிடையாது. என்ன டெஸ்ட் அது? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு? ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்தா இந்த பத்திரத்தில் உன்னோட சொத்து பணம் அசட் என்னெல்லாம் வச்சுருக்க எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. நீ எழுதி கொடுத்துட்ட, நீ ஃபஸ்ட் டெஸ்ட் பாஸ் ஆகிட்ட. இல்லைனா என்ன தயங்குற? இந்தா என் சொத்து எல்லா காசும் உனக்கு தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன். சீக்கிரம் செகண்ட் டெஸ்ட்டுக்கு வா, நான் லவ் பண்ற மூட்ல இருக்கேன். நீ ஏதோ ஒரு ஆசையில வேணா அந்த சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனா செகண்ட் டெஸ்ட் யாருனாலையும் பாஸ் பண்ணவே முடியாது. ஆர் யூ ரெடி ஃபார் த செகண்ட் டெஸ்ட்? ரெடி. செகண்ட் டெஸ்ட் என்னன்னு தெரியுமா? என்னது? உன்னோட மொபைல்ல இருக்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஹைக்கு, மெசஞ்சர் எல்லாத்தோட ஐடி பாஸ்வேர்ட்ஸ் நீ என்கிட்ட கொடுத்துடணும். முக்கியமான ஒரே விஷயம், என்கிட்ட நீ எந்த ஐடி பாஸ்வேர்ட்ஸும் கேட்க கூடாது, என் போனை தொடவே கூடாது. உன்னோட பர்சனலை நான் ஆர்சி அலைஞ்சு எல்லாமே பண்ணுவேன், என்னோட பர்சனலையும் டச்சே பண்ணக்கூடாது. இதுதான் செகண்ட் டெஸ்ட். இதுக்கு நீ ஓகேனா செகண்ட் டெஸ்ட் நீ பாஸ். இல்லனா வழக்கம் போல எந்திரிச்சு நீ வெளியே ஓடலாம். நீ யோசிக்கிறத பார்த்தா இந்த டெஸ்ட்ல நீ ஃபெயில்னு நினைக்கிற. பாஸ்வேர்ட்ல உன் பேருக்கு மாத்திட்டேன். ஏய் இது நீ யோசிச்சுதான் பண்றியா? என்னோட பர்சனல் நீ டச் பண்ணக்கூடாது. கேட்க மாட்டேன். என்னோட போனை நீ டச்சே பண்ணக்கூடாது. அப்படியா? இப்பவே நீ பாதி வாழ்க்கை இழந்துட்ட. இன்னும் ஒரு ரவுண்ட்ல முழு வாழ்க்கை இழந்துட்டு முக்காடு போட்டு ஓட போற. தேவையில்லாம நீ இதுக்குள்ள வர்ற, பாத்துக்க. 2 ரவுண்டு முடிச்சிட்டேன், 3ஆவது ரவுண்டையும் பாத்துடலாம். உன் விதி யாரு மாத்த முடியும்? வா தேர்ட் டெஸ்ட்டுக்கு போலாம். என்ன கையெல்லாம் கொடுக்குற? தேர்ட் ரவுண்ட் இல்லையா? செகண்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டானா? இதான்டா தேர்ட் டெஸ்ட். ஓ டீயை மாத்தி குடிச்சுக்கணுமா? இந்த கப்புள் இருக்க சூடான டீயை இப்ப நம்ம 2 பேர்த்தோட கை மேலே ஊத்துவேன். இந்த கப்புள் இருக்க டீ சூடு தாங்க முடியாம நீ கைய புடுங்கிட்டு ஓடிட்டனா இந்த தேர்ட் டெஸ்ட்ல நீ தோத்துட்ட. ரெடியா? ரெடி. ஐயோ உரு உரு உரி உரி இந்த போன புரி சொத்த புரி ஓ லவ் வேணாம் மயிர் வேணாம். இப்ப தெரியுதா நான் ஏன் சிங்கிளா இருக்கேன்னு?